நமக முருகாசரணம். சிவன் கோவிலில் சடாரி ஆசி. போரூரில் ஓர் ஆன்மீக அதிசயம். பொதுவாக பெருமாள் கோயில்களுக்கு சென்றால்தான் நமக்கு துளசி தீர்த்தம் கொடுத்து தலையில் சடாரி வைத்து ஆசி வழங்குவார்கள். ஆனால் ஒரு சிவன் கோவிலில் பெருமாள் கோவில் நடைமுறைப்படியே தீர்த்தமும் சடாரியும் வழங்கப்படுகிறது என்றால் ஆச்சரியமாக இருக்கிறதல்லவா? அந்த அதிசயம் நிகழுமிடம் சென்னை போரூர் அருள்மிகு ராமநாதீஸ்வரர் திருக்கோயில். இந்த கோவிலின் தனிச்சிறப்புகள்: குருவாக விளங்கும் ஈசன் சீதையை தேடி சென்ற ராமர். இத்தலத்தில் லிங்க வடிவில் இருந்த சிவபெருமானை 48 நாட்கள் தவம் செய்து வழிபட்டார். சிவனை தனது குருவாக ஏற்று ராமர் வழிபட்டதால் இங்கு சிவபெருமானையே குருவாக கருதப்படுகிறார். தீர்த்தம் மற்றும் சடாரி. குருவான சிவபெருமானை வழிபட வந்த சீடரான ராமபிரானுக்கு மரியாதை செய்யும் விதமாக இக்கோவிலில் இன்றும் பக்தர்களுக்கு தீர்த்தம் வழங்கி சடாரி வைத்து ஆசி வழங்கப்படுகிறது. சைவமும் வைணவமும் இணையும் அற்புத தலம் இது. குரு தலம். இது ஒரு மிக சிறந்த குரு பரிகார தலம். வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு பதில் இங்கு மூலவர் ராமநாதீஸ்வரருக்கே சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெறுகின்றன. குருதோஷம் உள்ளவர்கள் இங்கு வழிபடுவது விசேஷம். திராட்சை மாலை வழிபாடு. இங்குள்ள இறைவனுக்கு திராட்சை மாலை சாத்தி வழிபடுவது மிகவும் பிரபலம். இப்படி வேண்டிக் கொண்டால் திருமணத் தடை நீங்கும் என்பது, புத்திர பாக்கியம் கிடைக்கும் என்பதும் பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. குடும்ப சகீத நவகிரகங்கள். இங்குள்ள நவகிரகங்கள் அனைத்தும் தங்களது தேவியருடன் தம்பதி சகிதமாக காட்சி தருவது தரிசிக்க வேண்டிய ஒன்று. சிவன் கோவிலில் பெருமாள் கோவில் வைபவத்தை நேரில் காணவும் ராமபிரான் வழிபட்ட ஈசனின் அருளை பெறவும் ஒருமுறை போரூர் ராமநாதீஸ்வரர் கோவிலுக்கு சென்று வாருங்கள். அமைவிடம் அருள்மிகு ராமநாதீஸ்வரர் திருக்கோயில், போரூர், சென்னை. போரூர் சந்திப்பு அருகில். தரிசன நேரம் காலை 6 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 8:30 மணி வரை. இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள். ஓம் நம சிவாய. நன்றி.